Hi friends, welcome to Rihanna Designer channel. இந்த வீடியோல plain georgette fabric வச்சு இந்த மாதிரி panel frock எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நான் 10 year பேபிக்கு இந்த frock ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 10 year பேபிக்கு frock ஸ்டிச் பண்றதுக்கு 2.5 மீட்டர் violet color georgette fabricம் 2 மீட்டர் pink color georgette fabricம் லைனிங் கொடுக்கிறதுக்காக 2 மீட்டர் grape materialம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனிங் கட் பண்ணி காமிக்கிறேன். லைனிங் வந்து A லைன் ஃப்ராக் டைப்ல நான் கட் பண்ண போறேன். மேலே வைக்கிற அந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல மட்டும் நான் பேனல்ஸ் வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் மெட்டீரியல்ல ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஹைட் வந்து 44 இன்ச். நான் ஃபுல் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்றேன். ஸோ ஃபுல் லென்த் வந்து 44 இன்ச். மேலேருந்து மெஷர் பண்றேன். 44 இன்ச் கரெக்டா இருக்கு. ஃபேப்ரிக்கை வந்து மடிச்சு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நீளமா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிக்கிறேன். இப்போ கிளாத் வந்து 2 லேயராக இருக்கும். இப்போ இன்னொரு மடிப்பையும் மடிச்சுக்கிறேன். இந்த 2 கார்னரையும் திருப்பி பிடிச்சி இன்னொரு மடிப்பு மடித்தேன் அப்படின்னா கிளாத்தோட லேயர் வந்து 4 லேயர்ஸாக வந்துடும். இப்போ 4 லேயராக மடிச்சு போட்டதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணதில் 12.5 இன்ச்சு. ஸோ 12.5 இன்ச்சு அப்படியே வைக்க மாட்டோம். நான் வந்து டீப் நெக் வைக்கிறனால 12.5 இன்ச்சில் இருந்து நம்ம ஷோல்டரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். பேக் நெக் வந்து நான் 5 இன்ச் வைக்கிறேன் 10 இயர் பேபிக்கு. ஸோ 5 இன்ச்சுனா 1 இன்ச்சுக்கு ½ இன்ச்சுன்ற அளவில் 5 இன்ச் அப்படின்னா 2.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஸோ 12.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு கம்மி பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச்சு. ஸோ 10 இன்ச்சு ஷோல்டர் வரும். ஸோ அதோட பாதி தான் இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 10 இன்ச்சில் பாதி வந்து 5 இன்ச்சு. ஏன்னா கிளாத் வந்து இங்கே மடிச்சு போட்டுக்கோ இல்லையா, ஸோ 10 இன்ச்சில் பாதி 5 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு கூட ½ இன்ச்சு ஸ்டிச்சிங் ஆட் பண்ணி 3 இன்ச்சு அதுக்கு ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சு மார்க் பண்ணி அதோட ஃப்ரண்ட்ல 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ நான் இப்போ இதுலேயே மார்க் பண்ணி காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் லென்த் மார்க் பண்ணணும். ஆம் ஹோல் லென்த் வந்து நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் 5 இன்ச் வச்சனால ½ இன்ச் ஆட் பண்ணி 5.5 இன்ச் ஆம் ஹோல் லென்த் வச்சா நம்மளுக்கு ஆம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஆம் ஹோல் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட்டு மார்க் பண்ணலாம். என்னோட ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 4 லேயர்ஸாக கிளாத் இருக்கனால 28 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 7 இன்ச்சு வரும். ஸோ இது வந்து கரெக்டான செஸ்ட்டு. நம்ம உள்ள வந்து கிளாத் விடும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ செஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் வேஸ்டோட ஹைட்டு மார்க் பண்ணணும். வேஸ்டோட ஹைட்டு வந்து நான் 11 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ மேலேருந்து 11 இன்ச்சு எங்கே வருதோ மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேஸ்ட் ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். நான் எடுத்து இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து 26 இன்ச்சு. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 6.5 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான வேஸ்ட்டு. இது கூட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன் கிளாத் விடுறதுக்கு. செஸ்ட் வேஸ்ட் மார்க் பண்ணால் போதும். இப்போ ஆம் ஹோல் கர்வ் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அது மார்க் பண்ணணும். இப்போ ஆம் ஹோல் லென்த் வந்து என்ன வச்சோமோ அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அது சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆம் ஹோல் லென்த்தோட சென்டரும் இங்கே ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 மார்க்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இந்த மார்க்கில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நான் மெஷர் பண்ண ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 12.5 இன்ச்சு. அது ஃபுல்லு. அதோட பாதி வந்து 6.25 இன்ச்சு, அதாவது 6.25 இன்ச்சு. ஸோ 6.25 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 6.25 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டான செஸ்ட் வேஸ்ட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ண செஸ்ட் வேஸ்ட்டு. இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஃபேப்ரிக்லேயே நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது தனித்தனியாக கட் பண்ணணும். நெக்குக்கு பாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் லீஃப் ஷேப்பில், அதாவது வி ஷேப் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் கர்வ்டாக வி ஷேப், இந்த மாதிரி கர்வ்டாக வி ஷேப் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து நார்மலாக ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். செஸ்ட் வேஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டோம் இல்லையா, இப்போ வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம கீழே வரைக்கும் கீழே வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணி அந்த கிளாத்தை கட் பண்ணிடணும். வேஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அம்ப்ரெல்லா ஷேப்பில் தான் விட போகிறோம் இல்லையா கிளாத்து, ஸோ அதுக்காக வேஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்கேல் இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு கிராஸ் லைன் போட்டுக்கிறேன்.
இப்போ இங்க வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த வேஸ்ட் லென்த் மார்க்கிங்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கீழே வரைக்கும் மெஷர் பண்றேன். இங்க ஹைட் வந்து 31.5 இன்ச் வருது. அதே வேஸ்ட் லென்த் இந்த சைடு கொண்டு இருப்பேன். இப்போ கிராஸ் லைன் டிரா பண்ணும் இல்லையா, அந்த கிராஸ் லைனுக்கு மேல இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு நான் மெஷர் பண்றேன். கீழே வரைக்கும் கிராஸா லைன் போட்ட இடத்துல 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. அப்படியே நம்ம கட் பண்ணாம நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட்ல வந்து துணி கீழே தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 இன்ச்சை மேலே தூக்கி இந்த 31.5 இன்ச் வருது இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே பாதிக்கு மேல இருந்து அப்படியே நான் கர்வ்டா டிரா பண்ணி இந்த மார்க்ல வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ்டா இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட்ல வந்து கீழே துணி தொங்காது. இப்போ நான் ஆர்ம் ஹோல் சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, இந்த மாதிரி நான் கர்வா கட் பண்ணிட்டேன். ஆர்ம் ஹோல் கட் பண்ணிருக்க இடத்துல செஸ்ட் மார்க் பண்ணும் இல்லையா, கரெக்டான செஸ்ட் அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் ஹைட் மார்க் பண்ணும் இல்லையா, வேஸ்ட் ஹைட் 11 இன்ச் அந்த இடத்துலயும் நான் கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை தனித்தனியாக கட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கனால நான் ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப்பை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் கம்மியாக இருக்கும்போது நான் எல்லா கிளாத்தையும் சேர்த்து ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ள இருக்க அந்த பீஸை தனியா எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் பீஸா வச்சுக்கிறேன். அந்த உள்ள இருக்க பீஸ் எடுத்து இப்போ திருப்பியும் இந்த பீஸை வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சு போடுறதுல அதே மாதிரி மடிச்சு போட்டுட்டு இப்போ பேக் ஷேப் வந்து டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, ரவுண்ட் நெக்கு. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நெக்கு கட் பண்ணிடலாம், இல்லைன்னா தனித்தனியா பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங்ல வந்து ஏ லைன் ஷேப்ல ஃப்ராக் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் பீஸ்ல கட் பண்ணிடலாம். இப்போ மெயின் பீஸ் இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம பேனல் வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வயலட் கலர் பேனல் வச்சு கட் பண்ணுறது வந்து நம்ம மேலே ஷோல்டர் கிட்ட இருந்து ஃபுல் லென்த்துக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃபுல் லென்த் வந்து 44 இன்ச்சு. அதுக்கப்புறம் செஸ்ட், இதுக்கு வந்து நம்மளுக்கு செஸ்ட் தேவைப்படும். செஸ்ட் வந்து 28 இன்ச்சு. நான் எத்தனை பேனல் வைக்க போகிறேன் அப்படின்னா 8 பேனல் வைக்க போகிறேன். நீங்க 12 பேனல் 16 பேனல் எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனலோட அளவு எவ்வளவு எடுக்கணும்னு பார்க்கணும். இப்போ செஸ்ட் எவ்வளவு பார்த்துக்கோங்க. என்னோட செஸ்ட் வந்து 28 இன்ச்சு. நம்ம எத்தனை பேனல் வைக்க போறோமோ அதால டிவைட் பண்ணணும். நான் 28 இன்ச்சை 8ஆல டிவைட் பண்றேன். 8 பேனல் வைக்க போறேன். ஸோ 28 8ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 3.5 இன்ச் வரும். இது வந்து கரெக்டான பேனலோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ 3.5 இன்ச்சு கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 4.5 இன்ச் வைக்கணும். ஏன்னா ஒன் சைடு வந்து 1/2 இன்ச் போகும், இன்னொரு சைடு பேனல் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போகும். ஸோ 3.5 இன்ச் கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 4.5 இன்ச் வைக்கணும். இப்போ இந்த 4.5 இன்ச் வந்து அப்பர் பேனலோட மேல் சைடு வர மெஷர்மெண்ட். இப்போ பேனலோட கீழ் சைடு, இப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ராக்ல கீழ் சைடு ஃபிளார் அதிகமா இருக்கும் இல்லையா, ஸோ அது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ 4.5 இன்ச் இருக்கு இல்லையா, அதை விட 3 மடங்கு கிளாத் எடுக்கணும். அதாவது 4.5 இன்ச் இன்டூ 3 பண்ணணும். இப்போ 4.5 இன்ச் 3ஆல இன்டூ பண்ணோம் அப்படின்னா 13.5 இன்ச். 13.5 இன்ச் தான் நம்ம எடுக்கணும். அதை விட கம்மியா எடுத்தா நம்ம கீழே வந்து ஃப்ராக்ல ஃபிளார் வராது. ஸோ 13.5 இன்ச் எடுக்கலாம். இல்ல கிளாத் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அதை விட 15 16 அந்த அளவுக்கு கூட நீங்க கீழே வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வயலட் கலர் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க கிளாத்தோட மீட்டர் வந்து 2.5 மீட்டர். அதுல வந்து 1/2 மீட்டர் வந்து ஸ்லீவ்க்கு கட் பண்ணிக்கிட்டு ஸோ 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அப்போ வந்து கிளாத் லேயர் வந்து 2 லேயரா வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணேன் அப்படின்னா கிளாத்தோட லேயர் 4 லேயரா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இப்போ 4 லேயர்ஸா இருந்த கிளாத்தை வந்து அகைன் 2 கார்னரையும் பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கிளாத்தோட லேயர் வந்து 8 லேயர்ஸா இருக்கும். ஸோ நம்ம 8 பேனல் வைக்கிறனால 8 லேயர்ஸா கிளாத் இருக்கணும். சப்போஸ் 16 பேனல் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முறை மடிச்சிங்க அப்படின்னா அந்த 8 பேனல் வந்து 16 பேனலா ஆயிடும். இப்போ நான் கிளாத்தை வந்து 8 லேயர்ஸா மடிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ பேனல்ஸோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். ஒரு பேனலோட மேல் சைடு மெஷர்மெண்ட் வந்து 4.5 இன்ச்சு. இப்போ 4.5 இன்ச்சு அப்படிங்க மார்க் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மடிப்பு இருக்கு இல்லையா, ஸோ 4.5 இன்ச்சோட பாதி தான் மார்க் பண்ணணும். ஸோ அப்போ 2.25 அதாவது 2.25 இன்ச்சு வரும். ஸோ இந்த மடிப்பு கிட்ட இருந்து இந்த சைடு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர்ல இருந்து வேஸ்ட் லென்த் வந்து 11 இன்ச்சு வச்சிருக்கேன். ஸோ நான் லைனிங்ல 11 இன்ச்சு வச்சேன்னா ஸோ அதே தான் இங்கேயும் மார்க் பண்ணணும். ஸோ 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலயும் இந்த 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு பேனலோட வித்து மார்க் பண்ணி இந்த மாதிரி மேல இருந்து இந்த 11 இன்ச்சு வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ மேல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தோட இந்த சைடு கீழே வந்து கீழேயும் நம்ம பேனல்ஸ்க்கு மார்க் பண்ணணும். நான் இந்த மெத்தட்ல மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து வேஸ்டேஜ் ஆகாது.
அதே மாதிரி 2.25 இன்ச் மார்க் பண்றேன். கூட இந்த இடத்துல 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பேனல் வந்து ஜாயின் பண்ற மாதிரி வரும். 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே இருந்து வேஸ்ட் லென்த் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேல 11 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துலயும் 2.5 இன்ச் பேனலோட வித்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேயும் கீழே இருந்து இந்த 11 இன்ச் மார்க் பண்ணலையா அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த சைடும் பேனல்ஸ் வரும், இந்த அதுக்கு ஆப்போசிட் சைடும் பேனல்ஸ் வரும். ஸோ 4 பேனல்ஸ் 8 பேனல்ஸ் வந்துடும். மார்க்கும் இந்த மார்க்கும் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஸ்கேலை வந்து கிராஸா வச்சு அப்படியே கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் போட்டதை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேனல்ஸ் இந்த மாதிரி லைன் போட்டதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 11 இன்ச் வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணுவோம், அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பேனல்ஸ்லயும் இந்த 11 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். ஏன் இந்த இடத்துல 11 இன்ச் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 11 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம பிங்க் கலர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணணும். ஸோ அது ஜாயின் பண்ணது நம்மளுக்கு ஈஸியா தெரியணுன்றதுக்காக நான் கட் பண்ணும் போது அந்த 11 இன்ச் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து 4 பேனல்ஸ் ஜாயின்ட்ஸ் இல்லாம வந்திருக்கு, அப்படியே ஃபுல்லா வந்திருக்கு. இன்னொரு சைட்ல இருந்து எடுத்தோம் இல்லையா கீழே இருந்து மார்க் பண்ணி அதுல வந்து 3 பேனல்ஸ் ஃபுல்லா வரும். ஒரு பேனல் வந்து கொஞ்சம் நடுவுல ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அது பேக் சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இதுலயும் நம்ம 8 பேனல்ஸ் கட் பண்ணணும். இது வந்து நம்ம வேஸ்ட் கிட்ட இருந்து இந்த பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். பிங்க் கலர் ஃபேப்ரிக் 2 மீட்டர் எடுத்திருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து 2 லேயர்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை அந்த 2 கார்னரையும் பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத் வந்து 4 லேயர்ஸா இருக்கும். 8 லேயர்ஸ் வேணும்ன்றனால அகைன் 2 கார்னரையும் பிடிச்சி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளாத் வந்து 8 லேயர்ஸா வந்துடும். 8 பேனல் வைக்கிறனால 8 லேயர்ஸா கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கிறேன். மேல வந்து கிளாத் மேல கீழே இருந்தனால நான் மேல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். அங்க இருந்து நான் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லென்த் மார்க் பண்ணணும். வயலட் ஃபேப்ரிக்ல நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ணிட்டோம். பட் இதுல வந்து நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வேஸ்ட் கிட்ட இருந்து தான் வைக்க போறோம். என்னோட ஃபுல் லென்த் வந்து 44 இன்ச், அதுல வந்து 11 இன்ச் வேஸ்ட் வரைக்கும் போயிடும். ஸோ 44ல 11 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 33 இன்ச் இல்லையா. ஸோ இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கோட லென்த் வந்து நான் 33 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பேனலோட வித்தெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் இந்த மடிப்பு கிட்ட இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வயலட் கலர் பேனல் இருக்கு இல்லையா அது கூட ஜாயின் தான் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு பேனலோட வித் வந்து தேவையில்லை. இந்த சைடும் நான் மேல 1 இன்ச் மார்க் பண்ணேன். ஸோ அதே மாதிரி அந்த சைடும் 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 2 மார்க்கிங்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிராஸா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிராஸா மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடு 4 பேனல்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருந்து ஒரு 4 பேனல்ஸ் வரும். இப்போ இந்த மார்க் பண்ணதை அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். ஹைட் கரெக்டா அங்க மார்க் பண்ணலையே அந்த அளவு கிளாத் கட் பண்ணிட்டு மேலும் கிளாத் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நான் இந்த பிங்க் கலர்ல பேனல்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். 4 பேனல்ஸ் ஃபுல்லா எனக்கு 4 பேனல்ஸ் கரெக்டா வரும் இங்க ஓபன் பண்ண அப்படின்னா. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடுல பேனல் கட் பண்ணலையே அதை வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா 3 பேனல்ஸ் வந்து ஃபுல் பேனல்ஸா வரும். ஒரே ஒரு பேனல்ஸ் மட்டும் நடுவில் வந்து கட் ஆயிருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ஓப்பன் இருந்த கிளாத். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனல்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் ஃபேப்ரிக்லயும் 8 பேனல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ராகோட ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து 4 லேயர்ஸாக போட்டிருக்கேன். ஸோ கீழே கிளாத் சரியா இல்லைனால ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். ஸ்லீவோட லென்த் வந்து 18 இன்ச்சு. இந்த இடத்துல மடிப்பு இருக்கு இல்லையா இந்த இடத்துல 18 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறேன். ஸோ 18 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பைசப் ஏரியா வந்து 5.5 இன்ச்சு, அதாவது 11 இன்ச்சு, அதோட பாதி வந்து 5.5 இன்ச்சு தோராயமா ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 6.5 இன்ச்சு. ஸோ இந்த லென்த் மார்க் பண்ணலையே அங்கேருந்து இந்த பைசப் ஏரியா மார்க் பண்ண இடத்துல 6.5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ் ரவுண்டு ஸ்லீவோட கீழ் ரவுண்டு வந்து 4 இன்ச்சு, 8 இன்ச்சு, அதோட பாதி வந்து 4 இன்ச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் அந்த இடத்துல 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணலையே இங்கேருந்து அப்படியே கர்வாக நான் ட்ரா பண்ணி இந்த கீழே மார்க் பண்ணலையா ஸ்லீவோட அகலம் கிட்ட அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ்க்கு விட்ட கிளாத்தோட அகலம். இப்போ இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட கரெக்டான அகலம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலயும் கட் கொடுத்துக்கிறேன். ஃப்ராகோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வயலட் கலர் ஃபுல் லென்த் பேனல்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வர 4 பேனல் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வர 4 பேனல்ல ஃபர்ஸ்ட் இந்த 2 பேனல் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பேனலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேல இருந்து ஈக்குவலா வச்சுக்கிட்டு இப்போ மேல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம பேனல் ஜாயின்
கட்க்கு விட்டுருந்தோம். மேல இருந்து இங்க 11 இன்ச்சு வேஸ்டோட லென்த் வந்து 11 இன்ச்சு எடுத்திருந்தோம். ஸோ நான் இந்த இடத்துல கட் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இந்த கட் வரைக்கும் தான் நான் மேல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் இந்த பேனல்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். மேல இருந்து அப்படியே 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இங்க கட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நான் மேல இருந்து பேனலை வேஸ்ட் லென்த் கட் வரைக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா பேனல்ஸும் ஜாயின் பண்ணிடணும். ஃப்ரண்ட்ல 4 பேனல்ஸ், பேக்ல 4 பேனல்ஸ். பேனல்ஸ் வந்து மேல இருந்து இந்த வேஸ்ட் லென்த் வரைக்கும் தான் ஜாயின் பண்ணணும். ஏன் வேஸ்ட் லென்த் வரைக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த வேஸ்ட் லென்த்துக்கு அப்புறம் நம்ம அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணணும். ஸோ வேஸ்ட் லென்த் வரைக்கும் ஜாயின் பண்ணி அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இப்போ 3 லேயர்ஸ் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி 4th லேயரையும் இந்த மாதிரி பேக் சைடு லேயரை வச்சுட்டு அந்த கட் வரைக்கும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த வயலட் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட்டுக்கான அந்த 4 லேயர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி பேக்லேயும் 4 லேயர்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து இந்த வேஸ்ட் லென்த் வரைக்கும் பேனல் ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ கீழே இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேனல் எடுத்துக்கிறேன். ஒரு பேனல் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா, வேஸ்ட் லென்த் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்டாப் பண்ண இடத்த இந்த மாதிரி நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்க அந்த கிளாத் இந்த மாதிரி விரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வயலட் கலர்ல பேக் சைட்ல இருக்க இந்த கிளாத்தை விட்டுடுங்க. அதை ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இந்த ஒரு கிளாத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த பிங்க் கலரோட ஒரு சைடை வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். வேஸ்ட் லென்த் இந்த இடத்துல தையல் முடியுது. ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல இந்த பிங்க் கலர் கிளாத்தை வச்சு அப்படியே பிங்க் கலர் கிளாத்தையும் வயலட் கலர் கிளாத்தையும் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். ஒரு சைடு ஒரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு கீழே வரைக்கும். இப்போ இன்னொரு சைடு ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் ஃபேப்ரிக்கும் இந்த வயலட் கலர் இந்த ஃபேப்ரிக்கை விட்டுருந்தோம் இல்லையா, இந்த வயலட் கலரோட இந்த சைடு ஃபேப்ரிக்கும் அதுக்கு மேலே இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த வயலட் கலர் ஃபேப்ரிக்கையும் பிங்க் கலர் ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிட்டு மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி பேனல் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேனல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கீழே வந்து கட் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கும் வயலட் கலர் ஃபேப்ரிக்கையும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனல் வந்து அழகா சென்டர்ல வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு திருப்பி பார்த்தா இங்க நம்மளுக்கு அந்த வயலட் கலர் ஃபேப்ரிக் நடுவில் வந்து அந்த பிங்க் கலர் பேனல் வந்து அழகா வந்திருக்கும். இப்போ இன்னொரு பேனலையும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இந்த வயலட் கலர் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஜாயின் பண்ண அந்த 2 ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஒரு சைடு ஃபேப்ரிக்கு மேலே இந்த பிங்க் கலர் கிளாத்தை வச்சுட்டு இந்த பேக்ல இருக்க அந்த வயலட் கலர் ஃபேப்ரிக்கை விட்டுடுங்க. ஒரு சைடு வயலட் கலர் ஃபேப்ரிக்ல தான் இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த வயலட் கலர் கிளாத்தையும் பிங்க் கலர் கிளாத்தையும் ஒன்னா பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணணும். இங்க முடிச்ச தையல் இருக்கு இல்லையா, அந்த முடிச்ச தையல் கொஞ்சம் மேல இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சைடு நான் ஜாயின் பண்ணிட்டேன், இன்னொரு சைடு ஜாயின் பண்ணலையா. ஸோ பின்னாடி இந்த வயலட் கலர் ஃபேப்ரிக்கை வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை எடுத்துட்டு இப்போ இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் அகலம் மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு ப்ளீட் மாதிரி வச்சுக்கிறேன். சின்னதாக அந்த மாதிரி ப்ளீட் மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த வயலட் கலர் இந்த சைடு ஃபேப்ரிக் மேலே வச்சு அப்படியே இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கையும் இந்த வயலட் கலர் பேக் சைடில் இருந்த அந்த வயலட் கலர் ஃபேப்ரிக்கையும் ஒன்று அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அழகா அந்த பேனல் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட் லென்த்துக்கு கீழே தான் அந்த பேனல் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வயலட் கலர் ஃபேப்ரிக் நடுவில் இந்த மாதிரி பிங்க் கலர் பேனலை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சைடு நான் ஒரு பிங்க் கலர் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம 4 பிங்க் கலர் பேனல் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்ல, ஸோ 3 பிங்க் கலர் பேனல் வந்து இந்த 3 சென்டருக்கு நடுவில் ஜாயின் பண்ணிடுவோம். ஒன்று வந்து லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க 3 ஸ்பேஸ் இருந்தது, 3 பேனல் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல வந்து இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா பேக் சைடு வந்து நம்மளுக்கு வயலட் கலர் ஃபேப்ரிக் வந்துடும். அது கூட அட்டாச் பண்ணும்போது பேனல்ஸ் வந்து கரெக்டா வரும். இப்போ நான் பேக் சைடும் 4 பேனல் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். பேக் சைடு 4 பேனல்ல ஒரு பேனல் வந்து ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பிங்க் கலர் ஃபேப்ரிக்கும் இந்த பேக் பீஸ்ல வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரி 3 பிங்க் கலர் பேனல் வந்து வயலட் கலர் பேனலுக்கு சென்டர்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு பிங்க் கலர் பேனல் மட்டும் நம்ம லாஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து பிங்க் கலர் ஃபேப்ரிக் முடிஞ்சிருக்கா. ஸோ பேக் சைடோட பேனல் வந்து வயலட் கலர் இருக்கு. இப்போ இந்த சைடும் நம்மளுக்கு வயலட் கலர் ஃபேப்ரிக்ல முடிஞ்சிருக்கு. ஸோ பேக் சைடில் வந்து பேனல் வந்து பிங்க் கலர் பேனல் இருக்கு. சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பேனல்ஸோட கலர் கரெக்டாக வந்துடும்.
ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து இங்க 3 ஜாயிண்ட் இருக்கா. ஸோ இந்த சென்டர்ல இருக்க இந்த ஜாயிண்ட் வந்து நான் கிளாத்தோட சென்டரா வச்சுக்கிறேன். இந்த சென்டர் ஜாயிண்டா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் என்னோட கிளாத்தோட சென்டர் வச்சிருக்கேன். இந்த சென்டர் கிட்ட இருந்து நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கிறேன் 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த சென்டர் கிட்ட இருந்து இந்த சைடு நெக்கோட வித்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சு நெக்கு வித்து மார்க் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த நெக்கு வித்துல நான் லைனிங் பீஸ், இப்போ மெயின் பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன், லைனிங் பீஸ் வந்து அதுக்கு மேலே போட்டிருக்கேன். இப்போ லைனிங் பீஸும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக நெக்கை வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து மார்க் பண்ண இடத்துல நெக்கு 2 சைடு வச்சுக்கிட்டு இந்த நெக்கை வந்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வி ஷேப்பில் எடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்க அந்த மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு வரதுக்காக இந்த இடத்துலையும் சின்ன சின்னதாக நான் கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லைனிங் பீஸ் வந்து மேல் சைடு இருக்குது, இது நம்மளுக்கு கிளாத்தில் பேக் சைடு போகணும் இல்லையா. ஸோ அதை வந்து லைனிங் பீஸை பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ மெயின் பீஸ் பாருங்கள் மேல் சைடு வந்துச்சு. இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் ஓரத்துலையும் போட்டுக்கலாம், இல்லை 1/4 இன்ச்சு தள்ளி கூட அந்த நெக்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், படிமான தையல் போட்டு நான் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நெக்கில் வந்து பிளெயினாக இருக்கனால நான் ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி அப்படியே லேஸை வந்து இந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் இருக்கனால கொஞ்சமாக நம்ம மடித்து அப்படியே அந்த லேஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் இந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சைடு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடும் லேஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லேஸ் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லைனிங்கில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின் பீஸ் அந்த பேனல் ஜாயின் பண்ணதில் நம்ம அப்படியே பேனல் ஜாயின் பண்ணி விட்டுருப்போம். ஸோ அதுக்கு ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் வரைக்கும் நம்ம வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் தான் நம்ம இந்த மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணணும். வேஸ்ட் லென்த்துக்கு அப்புறம் நம்ம மெயின் பீஸ் தனியாக லைனிங் பீஸ் தனியாக ஜாயின் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆர்ம் ஹோலும் அந்த சைடும் வேஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேஸ்ட் லென்த் வரைக்கும் நான் ஆர்ம் ஹோலையும் சைடையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க வேஸ்ட் லென்த் வரைக்கும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெயின் பீஸும் லைனிங் பீஸும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பேக் பீஸையும் அதே மாதிரி நான் சென்டர் ஜாயிண்ட் இருக்குல்லையா, அதுக்கிட்ட வந்து இந்த சென்டர்லேருந்து நெக் வித் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு மெயின் பீஸை கரெக்டான சைடு போட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் போட்டு பின் பண்ணி நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மெயின் பீஸை கட் பண்ணிக்கிறேன். மெயின் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் பீஸை வந்து நம்ம பேக் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடு திருப்பி அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோல்டரோட கிளாத் வந்து வெளியில் தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். ஸோ லைனிங் பீஸை இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு கீழே வந்து பேக் சைடோட மெயின் பீஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து ஃப்ரண்ட் சைடோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடோட ஷோல்டர் வச்சுட்டு இப்போ பேக் பீஸோட இந்த லைனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டர் அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷோல்டரோட பிசர் கிளாத் எல்லாம் உள்ளே போயிடும். இன்னொரு சைடும் நம்ம பேக் சைடு பீஸ் கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நான் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாத் இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசுறு கிளாத் உள்ளே போயிடும். ஸோ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம பேக் சைடோட நெக்கை வந்து படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் சைடோட நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் பீஸ்லையும் லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் சைடு வந்து வேஸ்ட் லென்த் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவில் வந்து கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச் மடித்து ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு நான் ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே லேஸ் வைக்கிறேன். ஸோ இந்த லேஸை வந்து அப்படியே இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அப்படியே இந்த லேஸ் கூட ஓரத்தில் இந்த ஸ்லீவ் பீஸையும் லேஸ் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் கீழ் சைடு. இப்போ ஸ்லீவையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். மெயின் பீஸை வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். ஸ்லீவ் பீஸை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துருக்கோம், அந்த கட்டும் இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டும் ஒன்னா வச்சு ஆர்ம் ஹோல் கிளாத்தையும் இந்த ஸ்லீவோட கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்னா பிடிச்சிக்கிட்டே போய் லாஸ்ட்ல எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவையும் இந்த ஆர்ம் ஹோல் கர்வையும் ஜாயின் பண்ணிக்கணும்.
இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 சைடு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடுக்கு வந்து 1.5 இன்ச்சு தான் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸ்லீவில் உடம்பு பகுதியிலலாம் ஸ்லீவ்ல இருந்து அப்படியே 1.5 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு செஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த் இங்கே 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, கட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இடம் வரைக்கும் நம்ம 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்கணும். சப்போஸ் 2 சைடையும் வேஸ்ட் லென்த் வரைக்கும் சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வேஸ்ட் லென்த்துக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்ணாமல் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனிங் பீஸ், ஃப்ரண்ட்டோட லைனிங் பீஸையும் பேக்கோட லைனிங் பீஸையும் இந்த மாதிரி விட்டுருங்க. ஸ்டிச் பண்ணக்கூடாது, அது அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். லைனிங் பீஸ் ரெண்டுத்தையும் விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் பேக்கோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக், இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ரெண்டுத்தோட ஓரங்களையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இந்த வேஸ்டோட ஸ்டிச் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு மேலே. ஸோ அந்த தையல் கிட்ட இருந்து அப்படியே இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் வரைச்சு கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நம்ம இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கையும் பேக் சைடு வந்து வயலட் கலர் ஃபேப்ரிக்கையும் ஒன்னா பிடிச்சு அப்படியே நம்ம சைடு ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இங்கேருந்து அப்படியே சைடில் வந்து பேனல்ஸை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கோட சைடு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கை உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்போ லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம ஜாயின் கொடுக்கல இல்லையா, ஸோ இந்த மெயின் பீஸை நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட் லைனிங்கையும் பேக் லைனிங்கையும் இந்த மாதிரி ஒன்னா பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணணும். மெயின் பீஸ் உள்ள தள்ளிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம லைனிங் பீஸை ஒரு 1 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கணும். லைனிங் பீஸும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். உள்ள வந்து மெயின் பீஸும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் லைனிங் பீஸை விட்டுட்டு மெயின் பீஸ் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா முடிச்சுட்டு வேஸ்டோட ஸ்டிச் எங்கே முடியுதோ அங்கேருந்து அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்கணும். மெயின் பீஸை உள்ள தள்ளிட்டு லைனிங் பீஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு லைனிங் பீஸை ஒரு 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணிட்டு லைனிங்லையும் கீழே மடிச்சு தைச்சிக்கணும், மெயின் பீஸ்லையும் கீழே மடிச்சு தைச்சிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 8 பேனல்ஸ் வச்சு அழகா இந்த பேனல் ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டிச்சிங் வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.